தங்கத்தோடைய விலை ஜெட் வேகத்துல உச்சம் தொட்ட நிலையில இப்ப ஏறுறதும் இறங்குறதுமா ஊசலாடிக்கிட்டு இருக்கு. வரி விதிப்பு மிரட்டல்ல இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சமா ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில தங்கத்தோடைய விலை குறையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லத்தரசிகள் மத்தியில வெகுவா எழுந்திருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அதிரடி வரியால உயர்ந்த தங்கத்தோடைய விலை இப்ப அவருடைய அமைதியால குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? துறை சார்ந்த வல்லுநர்கள் இது தொடர்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். தங்கம் விலை இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து உயர்ந்த வண்ணம் தான் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதுல இருந்து வேகம் ஜெட் வேகத்தில் இருக்கு. கனடா, மெக்சிகோ, சீனா மாதிரியான நாடுகளுக்கு ட்ரம்ப் அதிரடி வரி விதிப்ப தொடங்க உலக பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமற்ற சூழல் உருவாச்சு. பங்குச்சந்தைகள் எல்லாமே படபடன்னு சரியவும் ஆரம்பிச்சுது. முதலீட்டாளர்கள் ஒரு பக்கம் பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தில் தான் முதலீடு செய்யவும் ஆரம்பித்தாங்க. சர்வதேச நாடுகளுடைய மத்திய வங்கிகள் கூட தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருச்சு. விளைவு தங்கத்தோடைய விலை எகிரவும் தொடங்கிருச்சு. உலக நாடுகளுக்கான பரஸ்பர வரியை அறிவிச்ச ட்ரம்ப் அதை ஒரு 90 நாட்களுக்கு நிறுத்தி வச்சது கொஞ்சம் ஆறுதலாக அமைஞ்சாலுமே கூட சீனாவோட சண்டைங்கிறது சண்டை தான் அப்படின்னு சொல்ல முதலீட்டாளர்களுடைய பார்வையும் தங்கத்துல இருந்து மாறல. இதுல ஏப்ரல் 22 பார்க்குறோன்னு வைங்க, ஆபரண தங்கத்தோடைய விலை ஒரு கிராம் 9290 ரூபாய் அப்படின்னு வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. அப்படி வேகமா ஏறிய தங்கத்தோட விலை ஸ்பீட் பிரேக் போட்டது மாதிரி விலை குறையவும் தொடங்குச்சு. அப்படியே குறையுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட விலையில தான் ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கு தங்கத்தோடைய விலை. ஏப்ரல் 21 9,015 ரூபாயா இருந்த ஒரு கிராம் தங்கம் மறுநாளே 9,290 உயர்ந்து அப்புறமா 9,015 ரூபா, 9,005 ரூபா, 8,940 ரூபான்னு குறைஞ்சது. இப்படி தங்கத்தோடைய விலை ஏற்றத்திற்கு ஸ்பீட் பிரேக் போட்டது சீனாவுடைய நடவடிக்கை அப்படின்னுமே கணிக்கப்பட்டது. அதாவது அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய சில பொருட்களுக்கான வரிய 125% இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கரிசனம் காட்டுச்சு சீனா. இன்னொரு பக்கம் இந்த வரி விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையும் தொடங்குச்சு. இந்த நிலையில தான் சீனா மீது விதிக்கப்பட்ட வரிகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இப்படி வர்த்தக போரை தணிக்க செய்யறதுக்கான எல்லா நகர்வுகளுமே தங்கத்துடைய விலையையும் தணிக்க செய்யறதுக்கு உதவுனதா பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டாங்க. அதிக வரிகள் அப்படிங்கிறது நிச்சயமா மீண்டும் அமெரிக்காவை சிறந்ததா மாத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் இதை அறிஞ்சு அமெரிக்க அரசாங்கம் செயலாற்றும் போது தங்கத்தை இயக்கக்கூடிய முக்கிய நெம்புகோல்கள் பலவீனமடையும், அதே தங்கத்துடைய விலை குறையவும் செய்யும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. தங்கம் விலை விவகாரத்தில் தங்கத்துக்கும் அமெரிக்க டாலருக்கும் இடையிலான உறவை நாம் குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்போ இருக்கக்கூடிய அந்த வர்த்தக போர் அப்படிங்கிற பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அமெரிக்க டாலர் வலிமையாகும். அப்போ தங்கத்துக்கான தேவை குறைய ஆரம்பிக்கும். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் மாதிரியான மத்திய வங்கிகளால் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கப்படும் போது தங்கத்துடைய விலை இப்போ இருக்கக்கூடிய உச்சபட்ச விலையிலிருந்து ஒரு சாத்தியமான வீழ்ச்சி தூண்டப்படலாம் அப்படின்னுமே பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. பொதுவாக பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிறது மறைய தொடங்கும் போது பங்குச்சந்தைகள் பிரகாசிக்க தொடங்கும். இப்போ ட்ரம்புடைய வரி விதிப்பு நடவடிக்கையால ஒரு அழுத்தத்தை சந்திச்ச பங்குச்சந்தையில இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலை திரும்புறதையும் பார்க்க முடியுது. இப்போ உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது வலுவடையும் போது முதலீட்டாளர்களுடைய பாதுகாப்பான முதலீடா பார்க்கப்படக்கூடிய தங்கத்திலிருந்து திசை திருப்பவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்களுடைய பார்வையா இருக்கு. இப்படி பங்குச்சந்தை பக்கம் முதலீடுகள் ஈர்க்கப்படும் போது தங்கத்துடைய தேவையும் குறைஞ்சு அதுக்கான விலையும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்கர்கள் இப்ப தங்களுடைய அரசாங்கம் வெளியிடக்கூடிய கருவூல பத்திரங்கள்ல முதலீடு செய்யறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அமெரிக்க டாலர் மதிப்பு அதிகரிப்பு, அதே போல அமெரிக்க கருவூல பத்திரங்கள் தரக்கூடிய அதிக வட்டி வருவாய், இது போன்ற காரணங்களால வரக்கூடிய நாட்கள்ல தங்கத்துடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மைண்டு அப்பைக்கப்ப மாறுறதையும் நாம் அவ்வளவு சுலபமாக கடந்துட்டு போயிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா
90 நாட்கள் அவர் வரி விதிப்பை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப 90 நாட்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே சமயம் மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் நம்ம கவனிச்சாக வேண்டியதா இருக்கு. தங்கம் விலை, வெள்ளி விலை இது எல்லாமே ஒரு நிலையற்ற தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாமே ட்ரம்பால இந்த வருஷம் தங்கத்துடைய விலை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மொத்தத்துல இப்ப தங்கத்தோடைய விலை ஏறுறதும் சரி இறங்குறதும் சரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்ஷய திருதியை நாளான இன்று தங்கம் விலை கிராமிற்கு 8,980 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். இன்றைய தங்கம் விலை நிலவரம் என்ன? வணக்கம். இன்று அக்ஷய திருதியை. இந்த நாளில் எதை தொட்டாலும் அது வளரும் என்பது ஐதீகம். குறிப்பாக இந்த நாளில் தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்குவதற்கு மக்களிடையே, பெண்களிடையே ஒரு மிகுந்த ஆர்வம் இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை குறையுமா அல்லது அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நேற்றைய விலையை இன்றும் தொடர்கிறது. ஒரு கிராம் 8,980 ரூபாயாக இருக்கிறது. நேற்றைய விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தொடர்கிறது. ஒரு சவரன் 71,840 ரூபாயாக இருக்கிறது. கடந்த ஆண்டு அக்ஷய திருதியை நாளில் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 6,660 ரூபாயாக இருந்தது. கடந்த ஒரே ஒரு ஆண்டில் மட்டும் ஒரு கிராமிற்கு 2,320 ரூபாய் என்ற அளவிற்கும் ஒரு சவரனுக்கு 18,560 ரூபாயும் ஒரே ஆண்டில் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 6 மணிக்கு தமிழகம் முழுவதும் 35,000 நகைக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே முன்பதிவு அதிக அளவில் நடந்திருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இன்று மாலை வரை தங்க நகைகள் மற்றும் வெள்ளி விற்பனை அதிகமாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வழக்கத்தை விட 20 விழுக்காடு அளவிற்கு இந்த விற்பனை அதிகமாக இருக்கு என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நகை கடைகளை நோக்கி பொதுமக்கள் செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.